ஆனால் சினிமா அப்படி இல்லை. வீட்டுக்கு வண்டி அனுப்பிச்சு கூட்டிட்டு வந்து இட்லி, வடை, பூரி, பொங்கல் 2 விதமான சட்னி இது அதில் 2 திட்டு அந்த ப்ரொடக்ஷன் பாய்க்கு. என்னது இது 2 வகை தான் போட்டிருக்கேன் அப்படின்னு இத்தனையும் வாங்கிட்டு லஞ்சு வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் எல்லாம் கொடுத்து வெளியில் வாங்குற சம்பளத்தை விட அதிகமாக கிடைக்கும். தயாரிப்பாளர்கள் சங்கம் இது இணைந்து நடத்தக்கூடிய இந்த ப்ரெஸ் மீட்டோடைய முக்கிய நோக்கம் என்னன்னா, ஆர்கே செல்வமணி அவரால் நியாயப்படுத்த முடியாத விஷயங்களுக்கு நம்ம மேலே அவதூறு பரப்பி அடிக்கடி ப்ரெஸ் மீட் கொடுக்குறார். அது என்ன உண்மைன்னு உங்களுக்கு தெரியணும், மக்களுக்கு தெரியணும். திரைப்பட தயாரிப்பில் திரைப்பட இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு தெரிய வேண்டும். அதற்காகத்தான் இந்த மீட்டிங். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. ஒரு இடத்துல எத்தனை இண்டஸ்ட்ரி வேணால் வரல. முதல்ல அமேசான் வந்தது, அதுக்கப்புறம் இன்னொரு ஒவ்வொரு ஆப் டிஃப்ரெண்ட் ஆப்ஸ் வருது. ஃபஸ்ட்டு நிக்கிகாமின்னு ஒரு கேமரா வந்தது தமிழ்நாட்டில். ஃபஸ்ட்டு வந்த டெலிவிஷன் கேமரா அது நான் தான் ஆப்ரேட் பண்ணேன். அதற்கு பிறகு இத்தனை கேமராஸ் வந்திருக்கு. அதெல்லாம் எப்படி வரலாம், அது எப்படி வரலாம் யாரும் கேட்கல. ஃபஸ்ட்டு ஷூர் மைக் மட்டும் தான் வந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி எத்தனையோ மைக்ஸ் வந்துருச்சு. இங்கே இருக்குது பட்டன் மைக் இருக்குது, அங்கேருந்து ரெக்கார்ட் பண்ணுற மைக் இருக்குது, எவ்வளவோ இருக்குது. ஆனால் இந்த பெப்சியை பற்றி சொன்னார் யாரெல்லாம் துவங்கினார்கள் என்று. ஆனால் அந்த பெப்சின்னு அது வந்து ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் சவுத் இந்தியா, அதை வந்து பெப்சின்னு சுருக்கி பெயர் வைத்தது என்னுடைய அப்பாவும் திரு எம்பி சீனிவாசன். எங்கள் அப்பா எஸ்வி வெங்கட்ராமன் மாண்புமிகு முதலமைச்சர் அப்பா பேரில் தான் ஒரு தெரு, எங்கள் தெருவுக்கு அந்த பேர் வச்சிருக்கிறார். அந்த காரணம் சினி டெக்னீஷியன் அசோசியேஷனில் எங்கள் அப்பா வாஸ் த செக்ரட்டரி. ஸோ எல்லோரும் உழைச்சி தான் வந்திருக்கு. சினிமாங்கிறதே தனிப்பட்ட ஒரு ஆளுடைய ஒரு விஷயமே இல்லை, அது ஒரு கூட்டு முயற்சி. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்னால் தான் நீ அப்படின்னா சொல்கிறவனுக்கு அழிவு காலம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். தவிர வந்து பேக்கெட்லேருந்து பணம் எடுத்து 24 கிராஃப்ட்டுக்கு கொடுக்குறது தயாரிப்பாளர். அந்த பணம் வாங்குறவன் நீ யாருக்கு எவ்வளோ பணம் எடுத்து கொடுக்கணும்னு சொல்கிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. கொடுக்குற பணம் உனக்கு சரியாக இருந்தால் வேலை செய், இல்லையா வெளியில் போயிடும். ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு வேலை ஒரு தொழிலாளி செய்கிறாருன்னா அதே வேலையை 2000 ரூபாய்க்கு அதை விட திறம்பட இன்னொரு தொழிலாளி செய்தால் அதை வைத்து கொள்வதற்கு பணம் போடக்கூடிய முதலாளிக்கு அதிகாரம் உண்டு. அதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அதை தாண்டி ஆர்கே செல்வமணி சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு இங்கே யாரும் கிடையாது. ஆர்கே செல்வமணி இன்னைக்கு பெப்சி தலைவரானதே தவறான முறை. ஏன்னா பெப்சியில் யார் தலைவராக முடியும் என்றால் அவர்கள் வந்து இந்த 24 கிராஃப்டில் ஒரு நிர்வாகியாக இருக்கணும். பெப்சி இவன் ஆர்கே செல்வமணி வந்து டைரக்டருடைய யூனியனில் நிர்வாகி கிடையாது, அவர் ஆலோசகர். அப்போ ஆலோசகர் எப்படி தலைவராக வர முடியும்? அதுவும் எலெக்ஷன் நடந்து வரணும், தேர்ந்தெடுக்கக்கூடக்கூடாது பெப்சியில். முதல்ல அதை யாராவது கோர்ட்டுக்கு போய் கொஸ்டின் பண்ணால் ஆர்கே செல்வமணியுடைய பதவியே அடித்தளம் ஆட்டம் கண்டுவிடும். தவறும் வந்து அந்த பையனூரில் இத்தனை நிலம் கொடுத்து அதை பொது பயன்பாட்டுக்கு பயன்படுத்தணும் அரசாணை இருக்கும்போது அங்கே ஸ்டூடியோ கட்டி வாடகை கூட்டு கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சு அதில் ஊழல் நடந்திருக்கிறது என்று இப்போ குறிப்பிடப்பட்டு விட்டது. இப்போ அடுத்தது அந்த கேஸ் எடுத்தால் அதற்கும் கணக்கே இல்லாத பணத்தில் வருமானத்தை எப்படி கொண்டு வந்ததுன்னு ஆர்கே செல்வமணி தான் சொல்லணும். தவறும் ஆர்வி உதயகுமார் பேசுகிறாரு, அவங்க பேசுகிறாருங்கிறதெல்லாம் இது வந்து ஒன்றும் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் நம்மளே மடித்து போட்ட ஷாலை கொண்டு வந்து திருப்பி போட்டு திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி போட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி விளையாட்டெல்லாம் இது கிடையாது. இது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். 1.5 லட்ச ரூபா கொடு, நீ 1.5 லட்ச ரூபா கொடுத்து நீ பேசலாம் அப்படிங்கிறாங்க. ரோட்டில் போகிறவன் வரவன்னு திருப்பி திருப்பி அதே வார்த்தையை சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா அப்படிப்பட்டவர்களை சேர்த்த யூனியன்லாம் இருக்குது. பொட்டி கடைக்காரன், பீடா கடைக்காரன், நம்ம வீட்டு கார் டிரைவர், சமயக்காரி பையன் எல்லாரையும் சேர்த்து வச்சு எலெக்ஷன் வந்தால் நான் 150 ஓட்டில் ஜெயிப்பேன், யாரும் எங்களை அசைக்க முடியாதுன்னு சொல்கிறவங்கலாம் இருக்காங்க. நான் எந்த இதில் நான் இதில் பேசுகிறேன்னா, நான் என் கெரியர் ஆரம்பித்ததே சினிமாவில் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் ஆரம்பித்து நான் ஒரு 3 படம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் எடிட்டர், அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர், ஸ்கிரிப்ட் ரைட்டர், அப்புறம் சினிமாட்டோகிராஃபி. அது தமிழ்நாட்டினுடைய முதல் தொலைக்காட்சி தொடர் 7 உலக நாடுகளில் எடுத்த படத்துக்கு நான் தான் சினிமாட்டோகிராஃபர். ஏன்னா நான் தான் ஹீரோ, அதனால தான். அடுத்தது வந்து சவுண்ட் மிக்சிங், சவுண்ட் ரெக்கார்டிங். இத்தனை டெக்னீஷியன். நான் கிட்டத்தட்ட 12 யூனியனில் லைஃப் மெம்பராக இருக்கேன். ஆனால் நான் இந்த யூனியனில் தான் இருக்கணும், இந்த யூனியன்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஒரு யூனியனில் நிர்வாகியாக இருக்கக்கூடியவர் இன்னொரு யூனியனில் நிர்வாகியாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அது ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ இந்த யூனியன் தயாரிப்பாளர் சங்கம் பின்னாடி இருந்து இயக்கட்டும்,
என்ன தப்பு? இந்த எப்போ உனக்கு இந்த தயாரிப்பாளர் சங்கம் வேண்டாம், வருஷத்துக்கு 20 படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் போகிறோன்னு பெப்சி வெளில போயிடுச்சோ, அப்புறம் வருஷத்துக்கு 250 படம் எடுக்கிற இந்த தயாரிப்பாளர் சங்கம் யாரோடு இருந்தால் என்ன, யாரை வச்சு ஆரம்பித்தா உங்களுக்கு என்ன? நீங்கள் பேசவே கூடாது. உனக்கு பிடிக்கல வெளில போயிட்டேன், அப்புறம் நாங்கள் யாரோட பேசணும், நாங்கள் யாரோட இருக்கணும்? கதிரேசன் தான் இயக்கிட்டு போட்டோமே. கதிரேசன் யார்? அவரும் ரெகுலராக படம் எடுக்கிறவர். நீ யாருக்கு முதல்ல யாருக்கு நீ குடைச்சல் கொடுத்த? கதிரேசனுடைய படத்தோட டப்பிங் 3 மணிக்கு இருக்கிறத எப்படி நீ ஸ்டாப் பண்ண? அன்றைக்கி கதிரேசன் படத்தை ஸ்டாப் பண்ணாங்க. அப்போ நான் சொன்னேன், ஒரு ½ டைம் கொடுங்க, எங்களுடைய டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன்லேருந்து நாங்கள் கொடுக்குறோம். தாசரதி சொன்னார், என்ன வாய்ஸோ அதே வாய்ஸுக்கு ஈக்குவலண்ட்டாக கொடுக்குறோன்னார். ஆனால் அவர் தான் சொன்னார், இல்லை ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு செல்வமணி ஏதோ பண்ணுறாரு, அதுக்காக அந்த தொழிலாளர்களை நம்ம பாதிக்க விடக்கூடாதுன்னு. அந்த பெரிய மனசு பணம் போடுறவனுக்கு இருக்குது, பணம் வாங்குறவங்களுக்கு இல்லைன்னா யாருக்கு நஷ்டம்? அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நாம் தொழில் கொடுக்குறோம். உன்னை நானா படம் எடுக்க சொன்னேன் அப்படின்னா, உன்னை நானா வேலைக்கு வர சொன்னேன்? ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன். டிவிஎஸ் கம்பெனி ஒரு இடத்துல ரொம்ப நசிஞ்சு போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கம்பெனியை லாக் அவுட் பண்ணலான்ட்டு இந்த ஓனர் பேசுகிறாரு. ஐயா லாக் அவுட் பண்ணாதீங்கய்யா, இல்லை உங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கறதுக்கு எங்கிட்ட இல்லை, கம்பெனியை மூடுறதா தான் இருக்கும். இல்லை வேணாங்க, நாங்கள் 2 மாதம் சம்பளம் இல்லாத வேலை பார்க்குறோம், கம்பெனியை பழைய நிலைமை கொண்டு வரலான்னு அத்தனை தொழிலாளர்கள் சொன்னபோது அவங்க மறுபடியும் சொல்கிறாங்க, சம்பளம் இல்லாத வேலை வாங்குறது எங்களுக்கு சரியாக இருக்காது, ஒரு 6 மாதம் உங்களுக்கு 50% சேலரி கொடுக்குறோம், அதுக்குள்ளே எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகுதோ ஒரு வருஷத்துக்குள்ளே அனைத்து தொழிலாளர்களுக்கும் ஃபுல் சேலரி கொடுத்து அந்த 6 மாதம் கொடுக்க முடியாத சேலரியும் கொடுத்து இன்றைக்கி கம்பெனி வேர்ல்டு லெவலில் பெரிய லெவலில் இருக்குது இன்றைக்கி. ஏனென்றால் தொழிலாளர்களும் முதலாளி நல்லா இருந்தால் தான் நினச்சா தொழிலாளர்கள் நல்லா இருக்க முடியும். படமே எடுக்கலைன்னா நீ யாரை வச்சு எங்கே போய் வேலை செய்வ? ஒரு எலக்ட்ரீஷியன் சாதாரணமாக காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செய்கிறாரு, அவருக்கு 800 ரூபா சம்பளம் அப்படின்னு சொன்னால், ஒரு வீட்டில் அந்த எலக்ட்ரீஷியன் தன் செலவில் தான் போய் காஃபி சாப்பிட்டு வரணும், தன் செலவில் தான் டீ சாப்பிட்டு வரணும், தன் செலவில் தான் போய் லஞ்சு சாப்பிட்டு வரணும், தன் வீட்டில் தன்னுடைய செலவில் தான் கிளம்பி வரணும். ஆனால் சினிமா அப்படி இல்லை. வீட்டுக்கு வண்டி அனுப்பிச்சு கூட்டிகிட்டு வந்து இட்லி, வடை, பூரி, பொங்கல், 2 விதமான சட்னி இது, அதில் 2 திட்டு அந்த ப்ரொடக்ஷன் பாய்க்கு, என்னது இது 2 வகை தான் போட்டிருக்கேன் அப்படின்னு இத்தனையும் வாங்கிட்டு லஞ்சு, வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எல்லாம் கொடுத்து வெளியில் வாங்குகிற சம்பளத்தை விட அதிகமாக கிடைக்குது. அப்படிப்பட்ட ஒரு முதலாளிகளுக்கு நீ அதை உப்பிட்ட வரை உள்ளளவும் நினை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வெறுமனே உப்பு மட்டும் கொடுக்கல, அவங்க சம்பளத்தெல்லாம் கொடுத்து அதற்கு மேலே இவங்க வெளில போய் சாப்பிட்டு வந்தால் லேட் ஆகிடுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில், நல்ல எண்ணத்தில் பண்ணப்படுவது என்ன ஆயிடுச்சு, எக்ஸப்ஷனெல்லாம் ரூலாக்கி ஒரு 3 இடத்துல எங்கேயுமே மனிதாபிமானமே பார்க்க மாட்டாங்க. ஒன்று சுடுகாடு, 6000 ரூபா வச்சா பணம் வேகும்பா அப்படின்னா என்ன செய்வான் அவன்? அதை அடமானம் வச்சு இருக்கிறவன் செத்து அந்த பணத்தை கட்டி அந்த பணம் அது நல்லபடியாக போய் அமைச்சிடலாம் அப்படின்னு. 2வது கல்யாணம், இந்த வெள்ளி சொம்பு கட்டுக்கலைன்னா மாப்பிள்ளை தாலி கட்ட மாட்டாரா? சரி போடு, அதை ஒத்துட்டு அதை கொண்டு சொம்பை கொடு, அப்புறம் பிடிச்சி உள்ளே போடுறான், வேறு விஷயம். 3வது சினிமா, கவலையே பட மாட்டேன். ஒன்று எடுக்க சொன்னேன் நான், படம் துட்டை கொடு, துட்டை வச்சுட்டு பண்ணு. நான் இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா ரிலீஸ் ஆகிடுது போது, நாளைக்கு அப்புறம் இந்த ஆள் எங்கே போடுவாருன்னு தெரியல அப்படிங்கிற கண்டிஷன் இருந்தால் பரவாயில்ல. அதுவும் அந்த டிஐ கம்பெனி பண்ணது பெரிய அயோக்கியத்தனம். அப்படிப்பட்ட டிஐ கம்பெனியை நம்ம தயாரிப்பாளர்கள் நாங்கள் இனிமேல் அங்கீகரிக்க மாட்டோம்னு சொல்கிறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. ஒரு 25,000 ரூபாய்க்காக 3 கோடி ரூபா வாங்குகிற சம்பள படத்தை எடுத்துக்கிற அங்கே கிட்டத்தட்ட அந்த டிஐக்கு கிட்டத்தட்ட 5 லட்சமாவது நம்ம கொடுப்போம். ஆமாம், 5 லட்சத்தில் லாஸ்ட் மினிட்டில் நான் 25,000 ரூபா குறைச்சிக்கிறேன்னா அவன் என்ன பண்ணிக்கணும்? நியாயமானவன் இருந்தால் தன் பணத்துலேருந்து 25,000 ரூபா பணத்தை அந்த பெப்சிக்கு கட்டிட்டு இந்த ஒர்க்கை பண்ணியிருக்கணும். பண்ணாமல் நீ எப்படி வேணாம் போன்னு சொன்னால், பாகிஸ்தானில் தானே யுத்தம் நடக்குது, காஷ்மீரில் தானே நடக்குது, நமக்கு என்னென்னா அந்த ராக்கெட் இவ்வளோ தூரம் வரத்துக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகும்? அந்த எண்ணம் நமக்கு இருக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்தவனை நாம் வாழ வச்சா நாம் நல்லா வாழ்வோன்னு அந்த ஒரே காரணத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான். சில கம்பெனி சில இடத்துல 9 to 6 ஒர்க் பண்ணுவாங்க, சில இடத்துல 9 to 9 ஒர்க் பண்ணுவாங்க. ஐடி கம்பெனியில் சொல்லவே முடியாது, வேலையை முடிச்சு கொடுத்துட்டு வீட்டுக்கு போ, அவ்வளோதான், இல்லைன்னா சம்பளம் கிடையாது. அப்போ ஐடி கம்பெனியில் போய் இந்த யூனியன் போய் ஸ்ட்ரைக் பண்ண முடியுமா? அது எப்படி 9 to 6 ஆச்சு? அதுவாச்சு. டீ வேணுமா? டீ சீட்டுக்கு தான் வரும், நீ டீ குடிக்க ஏந்து போக முடியாது, காப்பி குடிக்க ஏந்தெல்லாம் போக முடியும், எல்லாம் அந்த இடத்துக்கு வரும். நீ வேலையை செய்யணும்.
வேலையே செய்யாமல் சம்பளம் வாங்கி பழக்கப்பட்டவர்கள், நிர்வாகிகளாகி சம்பாதிக்கிறவங்க யார், ஏழை தொழிலாளிகிட்டேயே சுரண்டி சம்பாதிக்கிறவங்க, அவங்க பண்ணுற கூத்து தான் இது. அந்த 18,000 25,000 நான் சொல்லவே மாட்டேன், ஏன்னா அவங்களே லிஸ்ட்டில் 18,000 தொழிலாளர்கள் தான் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த 18,000த்தில் வேலை பார்க்குற 10,000 பேரையும் வேலை இல்லாமல் அடிக்கக்கூடிய ஒரே ஆள் ஆர்கே செல்வமணி. ஃபஸ்ட்டு இதான். அவர் தயாரிப்பாளராக இருந்தவர். அவர் இப்போ இன்றைக்கி வந்த உடனே தொழிலாளருக்காக குரல் கொடுக்கணுன்னா நியாயமான குரல் கொடுக்கணும். இதே இந்த நம்முடைய இந்த கூட்டமைப்பு தொழிலாளர்கள் நலனையும் 100% பாதுகாக்கும், அதே சமயம் தயாரிப்பாளர்களுடைய நலனையும் 100% பாதுகாக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இதனுடைய முக்கியத்துவம் தமிழ் திரைப்பட சினிமாவை பொறுத்த வரைக்கும் திரைப்படங்களில் முதல் உரிமை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கும். அதற்கு பிறகு பெப்சியில் ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது, நீங்கள் வாங்க, நீங்கள் எங்களுக்கு ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னால் அது யாராக இருந்தாலும், நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் கூட அவனே இப்போ 100 கோடிக்கு இருக்கிறான், அதுக்காக இப்போ 20 கோடி தூக்கி சாக்கடையில் போடணுமா? அவசியம் இல்லையே. அந்த 20 கோடி அவர் மிச்சம் படுத்தணுன்னா இங்கே வரேன்னா வரட்டும், அவருக்கும் வேலை செய்வோம். அதே போல் சின்னத்திரையில் இருக்கக்கூடிய எந்த அமைப்புக்கும் நம்ம வேலை செய்வோம். இப்போது நமக்கு ஆளே வரமாட்டேன்னு நினச்சாங்க, கணபதி தெரு, சின்ன தெரு, இந்த ஆஃபீஸு, கமலக்கண்ணன் ஆஃபீஸ் சின்னதுன்னாங்க. ஆனால் 5000 பேர் வந்திருக்காங்க, இன்னும் 3000 பேர் வெயிட்டிங். எல்லோரும் தொழில் தெரிந்தவர்கள், தொழில் கற்றுக்கிறதுக்கு வரல. இந்த பீடா கடைக்காரன் ரோட்டில் போகிற அவங்களெல்லாம் நாங்கள் சேர்க்கலை. நாங்கள் தொழில் தெரிந்தவர்கள் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். தொழில் தெரிந்தவர்கள் மட்டும் வேலைக்கு போவாங்க. சில பேர் கேட்டாங்க, 10ஆம் தேதி வச்சுட்டு வைக்கல, அவங்கள நடத்த இல்லை, அமைச்சர் தேதி கிடைக்கல, அவ்வளோதான் விஷயம். நாளைக்கு ஷூட்டிங் போகிறாங்க, நாளைக்கு ஷூட்டிங் போகிறது நம்மக்கிட்ட என்ன ஆள் போகிறாங்க. 14ஆம் தேதி அவர் ஷூட்டிங் நிறுத்திட்டோம், 14ஆம் தேதி எங்கள் ஷூட்டிங் நடத்தி காட்டுவோம் இங்கே, அவ்வளோதான். ஷூட்டிங் நடத்த மாட்டேன்னு சொல்கிறதுக்கு அது எதுக்கு ஒரு அமைப்பு? நான் ஷூட்டிங்கை நடத்தி காட்டுறேன், வேலை செஞ்சு கொடுக்குறேன், ஒரு 2 நாள் கழிச்சு பணம் கொடுன்னு சொன்னால் உண்மையான தொழிலாளி. அதை விட்டுட்டு இப்படி பண்ணுறது சரியா? ஆர்கே செல்வமணி தன்னுடைய தகுதியான இடத்தை தக்க வைப்பதற்கு உண்டான முயற்சி. அரசை நாங்கள் முதலமைச்சர்கிட்ட போய் பேரணியாக போய் முதலமைச்சர்கிட்ட போவோம். அவர் தான் எல்லாருக்குமான முதலமைச்சராச்சே. அவர்னு ஆர்கே செல்வமணிக்கு மட்டுமா முதலமைச்சர்? மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் எங்களுக்கெல்லாம் முதலமைச்சர் இல்லையா? அவர்கிட்ட போய் இதான் நியாயம் சொல்லலாம். தவிர இந்த யூனியன் தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த கூட்டமைப்பு இது. இதில் இருக்கிற யூனியன் எல்லாமே தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட யூனியன். நான் 30 வருஷமாக தமிழ்நாடு சின்னத்திரை வாய்ஸ் ஆர்டிஸ்ட் யூனியன் நாங்கள் ஆரம்பித்து 10 வருஷம் ஆச்சு. நான் நிறுவன தலைவர், தாசரதி இப்போ செக்ரட்டரி. 30 வருஷமாக தமிழ்நாடு சின்னத்திரை நடிகர்கள் சங்கம் அது நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். நான் தான் நிறுவன தலைவர். அப்போவே சொன்னாங்க, அது இருக்கே அது இருக்கேன், அது இருந்தானே இது இருந்தானே, அது பாட்டுக்கு அது இது பாட்டுக்கு இது. ஒரு வருஷத்துக்கு 4 லட்சம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வெளில வராங்க. நீங்கள் எவ்வளோ பேர் வந்தாலும் நாங்களே வேலை செய்வோம் 95 வயசு வரைக்கும்னு யாராவது சொல்ல முடியுமா? எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் ரிட்டையர்மெண்ட் இருக்குது, இதில் இல்லையா? பெப்சியில் இருக்க தொழிலாளர்கள் யாருக்கெல்லாம் வேலை இல்லைன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் கேளுங்க. முதல்ல பணம் கட்டியிருப்பீங்களா, 3 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா, என் பணத்தை திருப்பி கொடு, நான் வெளியில் போகிறேன், என் கார்டை ஒப்படைக்கிறேன்னு சொல்லுங்கள். பெப்சியால் திருப்பி கொடுக்க முடியாது. இப்போ சொல்லுவாங்க, இவர் தூண்டி விட்டார் பாரு இந்த ஆள் அப்படிம்பாங்க. ஆனால் அதான் உண்மை. உனக்கு இன்றைக்கே பணம் இல்லைன்னா நீ கட்டின பணம் இருக்குல்ல இத்தனை வருஷம், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் என்னாச்சு? கிட்டத்தட்ட 20 வருஷமாக கட்டியிருப்பேன் 3 லட்ச ரூபா. 20 வருஷம் முன்னாடி கட்டினேன்னா அந்த 3 லட்ச ரூபாய்க்கு இன்றைக்கி என்ன வேல்யூ? அதை கொடுக்கணும்ல. அதனால் இது யாருக்கும் போட்டியான விஷயம் இல்லை, கையடக்கமான. யாருக்காவது வேணும்னா பெரிய கம்பெனியில் போய் வாங்கினவங்க பெரிய கம்பெனியில் வாங்க போகிறாங்க. தாஜ் ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், தாஜ் ஹோட்டலில் சாப்பிட போகிறோம். ரோடு கடையில் சாப்பிட்றோம், ரோடு கடையில் சாப்பிட போகிறோம். இன்ஃபேக்ட் ரோடு கடை இட்லி தாஜ் ஹோட்டல் இட்லியோட இன்னும் நல்லாயிருக்கும், செலவு குறைச்சி. அதுதான் எங்களோடது, இதுதான் மேட்டர். அதனால் இதில் வேறு இன்னும் பெரிய இது அடிப்படையான விஷயங்கள் நிறையா. அவர் என்ன வேணால் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சொல்வார். இதில் இருக்கக்கூடிய இதில் சங்கங்கள் சொல்கிறேன்: ஒளிப்பதிவாளர்கள் சங்கம், வாய்ஸ் ஆர்டிஸ்ட் யூனியன், நடனக்கலைகள் சங்கம், இயக்குநர்கள் சங்கம், எடிட்டர்கள் சங்கம், ஒளிப்பதிவாளர்கள் சவுண்ட் இன்ஜினியரிங், மேக்கப் சங்கம், காஸ்டியூமர், ஆர்ட் டைரக்டர், செட் அசிஸ்டன்ட், லைட்மேன், இசைக்கலைஞர்கள் சங்கம், அப்புறம் அதர் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் தே ஆர் கம்மிங். ஏன்னா இது நடக்காதுன்னு சொல்லியே நம்புறவங்க ஜாஸ்தி தானே. அதனால் ஒரு வேளை நடக்க ஆரம்பித்தப்போ போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. ஸோ இப்போது எங்களுக்கு நாங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்,
முதல்ல வந்தவங்களுக்கு நம்ம ப்ரியாரிட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வி வில் ஸ்டார்ட் த ஷூட்டிங். இந்த 15ஆம் தேதி குரு பயிற்சி. அது முடிஞ்ச உடனே எந்தெந்த தயாரிப்பாளர்கள் விருப்பப்படுறாங்களோ, அது என்ன குரு பயிற்சியெல்லாம் பார்ப்பீங்களான்னு, பணம் போடுறோம் என்ன வேணால் பார்ப்பான். குரு பயிற்சி பார்ப்பான், சனி பயிற்சி பார்ப்பான், எல்லாத்தையும் நான் பார்ப்பான். அதை எப்படி நீ பார்க்கலன்னு சொல்ல? அவன் காசு போடுறவனை பற்றி நீ நம்ம யோசிக்கவே முடியாது. எடுக்கிற படம் எப்படியா வேணா இருக்கலாம். ஆனால் தயாரிப்பாளர்கள் பாக்கி வைக்காமல் கொடுக்கறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். அதே போல் இங்கே இருக்கிற தொழிலாளர்கள் அவங்க ஆனஸ்ட்டாக மனதார வேலை செய்கிறதுக்கு உண்டான உதவிகளை செய்வோம். அன்றைக்கி ஒரு கிரேன் வந்தது, 24 பேர் வரணும், அகிலா கிரேன்னு பேர். ஆனால் இன்றைக்கி ஒரு 10,000 ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா அது பாட்டுக்கு ஒரு ட்ரோன் எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டு போய்டுது. அப்போ நீ அதைத்தான் எடுத்துன்னு வரணும், அதுதான் வேணும். ட்ரோன் அப்படியே காலு கிடுக்கில் போய் திருப்பி வெளில வருது. அகிலா கிரேன் காலு கிடுக்கில் போச்சுன்னா ஆர்டிஸ்ட் மேலே போயிடுவார். எப்படி முடியும் அது? நம்ம டெக்னாலஜி வந்துருச்சு, அதுக்கேற்ற மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணிக்கணும். ஆனால் சினிமா என்பது, நான் சென்சார் போர்டில் இருக்கும்போது சொன்னேன், எல்லா ப்ரொடியூசரையும் அழிக்கிற மாதிரி கத்திரிக்கோலை வச்சுட்டு எப்படி வெட்டலான்னு பார்க்காதீங்க. தயாரிப்பாளர்கள் இங்கே வரலைன்னா இந்த இந்த இதுக்கு சென்சார் போர்டுக்கே வேலை இல்லை. எது நியாயமோ அதை செய்யணும்னு சொல்லுவேன். அதே போல் தயாரிப்பாளர்கள் இல்லை என்றால் 24 கிராஃப்ட்டும் கிடையாது. அப்புறம் வீட்டில் தான் எலக்ட்ரீஷியன் வேலை இருக்குதான்னு பார்க்கணும், நான் உங்கள் வீட்டில் கால் டிரைவராக வரேனான்னு பார்க்கணும், அவ்வளோதான். என் படத்தில் இது நடந்தது. சில தயாரிப்பாளர்கள் கொஞ்சம் அளவு கடந்த பாசம். என்னுடைய படத்துக்கு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு மகாலட்சுமின்னு ஒரு வேலை போட்டிருக்கோம். ஹீரோயினுக்கு பேசுகிறாங்க. இந்த வேறு யூனியன்லேருந்து ஒருத்தர் வந்தார், எங்கள் யூனியனில் இருக்கிற ஆர்டிஸ்ட் போடலையானார். இல்லைங்க இந்த ஆர்டிஸ்ட் சூட்டபுளாக இருக்குது அப்படின்னா. இல்லை நாங்கள் அவங்கள எங்கள் யூனியன்லேருந்து நீக்கிட்டோம். பரவாயில்ல சேர்த்துக்காங்க அப்படின்னேன். இல்லை இவங்க போடக்கூடாது அப்படின்னா. போடக்கூடாதுன்னு சொல்கிறல்ல, இந்த படத்துக்கு 3.5 கோடி ரூபா, முரளி தான் ப்ரொடியூசர், எனக்கு 3.5 கோடி ரூபா கொடு. அப்போவும் மகாலட்சுமி வாய்ஸோடு தான் இந்த படத்தை உனக்கு கொடுப்பேன். அதுக்கு பிறகு இந்த வாய்ஸை மாற்றிட்டு நீ வேறு வாய்ஸை போட்டுக்கோ. ஆனால் இது தான் இன்னொரு படி ஏறினாங்க. அடுத்த படி ஏறினா நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். இந்த ஸ்டூடியோ ராத்திரி 9 மணி வரைக்கும் நான் புக் பண்ணியிருக்கேன், இறங்கு கீழே அப்படின்னு. உடனே அவங்க தலைவருக்கு ஃபோன் பண்ணாங்க, அவங்ககிட்ட ஏன்பா உனக்கு வம்பு, கிளம்பி வா அப்படின்னா. ஒரு காஃபி வச்சுருக்கேன், நான் டப்பிங் பேசுகிறேன், ப்ரொடக்ஷன் பாய் போடலேங்கிறேன். என் காஃபியை நான் விட்டு நான் குடிக்கிறதுக்கு நான் எதுக்கு ஒரு பாய் போடணும்? நம்ம வீட்டில் பண்ணுவீங்களா சொல்லுங்கள்? எதுக்காக அடுத்தவன் காசில் குளிர் காயறதோ, அடுத்தவன் காசில் கும்மி அடிக்கிறதோ எப்படி சரியாக வரும்? நமக்கு வராது. நான் இன்னி வரைக்கும் ஒரு படத்துலையும் கன்வீனியன்ஸ் வாங்கினது கிடையாது, எனக்கு அசிஸ்டன்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. நல்லா தான் இருந்திருக்கேன். அதுக்கு சொல்கிறேன், நீ அடுத்தவன் காசுக்கு ஆசைப்படாத வரைக்கும் நம்ம நல்லா இருப்போம். ஆனால் தொழிலாளிகளுடைய உழைப்பை அப்படியே நிறுத்தி மிரட்டி அந்த 14ஆம் தேதி அன்றைக்கி நான் பண்ண மாட்டேன், பண்ணாத. ஆரம்பத்துலேயும் திருப்பி பாருங்க, பெப்சி தான் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. நாங்கள் யாருமே தொழில் கொடுக்க மாட்டேன்னே சொல்லலை, பெப்சி சொல்கிறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் ஆர்கே செல்வமணி. அவ்வளோதான். ஆர்கே செல்வமணி தன் பதவியை தக்க வைக்கிறதுக்கும் தான் செய்த ஊழல்களை மறைப்பதற்கும் அரசின் பார்வையில் நான் நல்லவனாக இந்த அரசுக்கு காட்டிக்கொள்வதற்கும், ஏன்னா அவர் எந்த அரசை சேர்ந்தவர்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கக்கூடியவர் இதை அரசியலாக்க பார்க்க முயற்சி செய்கிறார். எந்த அமைப்பு சினிமாவுக்கு வந்தாலும் அந்த அமைப்புக்கு அரசு ஆதரவு தேவை. இதில் கட்சியெல்லாம் கிடையாது. இந்த ஸ்டேஜ்லேயே எத்தனையோ கட்சியில் இருக்கலாம், அது ஓட்டு போடும்போது தான் தெரியும். அது வரைக்கும் இல்லை. ஆனால் இதை எல்லாத்தையும் அரசியலாக்கணும் பார்க்கணும், நான் மட்டும் பேசுவேன்னு பார்க்கணும், அதெல்லாம் சரியான வாதமே கிடையாது. அதனால் இதோடைய நோக்கம் என்னென்னா, இப்போவும் இதனுடைய அழைப்பு விடுறோம். சினிமாவில் வேலை செய்யக்கூடிய ஆசைப்படக்கூடிய எழுத்தாளர்களாக, இயக்குநர்கள், யாராக எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் வாங்க, எங்கள் யூனியனில் மெம்பர்ஷிப்பை எடுத்துக்கோங்க. எங்களில் மேக்ஸிமம் 10,000 ரூபா தான் இங்கே, அதுக்கு மேலே கிடையாது. 5,000 ரூபா இல்லை, 10,000 ரூபா நாங்களே வாங்கிட்டு இருக்கோம். சும்மா மாற்றி சொல்லிட்டு எங்களுக்கு 5,000 ரூபா நஷ்டப்பட்டு. ஏன்னா அது ஆக்சுவலாக இருக்குது, எதையுமே நம்ம குறைச்சி சொல்ல வேண்டியது. ஏங்க 3 லட்சம் 5 லட்சம் வாங்கினா 10,000 ரூபா வாங்குறதுக்கும் அதுக்கும் எவ்வளோ சம்மந்தம்? எதுக்கான? ஏன்னா திடீர்னு அப்படி பண்ணால் வச்சுக்கோங்களேன், இது புதிதான கலவையில் வந்த பேஸ்ட்டுக்கிறான், அப்போ இத்தனை நாள் ஏன் பழைய கலவையில் எனக்கு விற்ற அப்படின்னு கேட்க முடியுமா? அது மாதிரி தான் இது நம்ம பண்ணுறோம். இது நியாயமான ஒரு விஷயத்துக்காக செய்து கொண்டிருக்கிறோம். சினிமா நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பண்ணுறோம். சினிமாவில் யார் படம் எடுக்கணும், யார் படம் வெற்றி அடையணும் எல்லாம் இறைவன் தீர்மானிப்பான். ஆனால் எதுவாக இருந்தாலும் சட்டப்படி செய்யக்கூடிய யாரையும் தடுப்பதற்கு இன்னொரு குரூப்புக்கு உரிமை இல்லை. அது பேர் என்ன தெரியுமா? கூட்டம் இருக்கேன்னு பண்ணால் ரவுடியிசம்னு பேர். அந்த ரவுடியிசம் இங்கே செல்லாது.
அதுவும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள்கிட்டையும் அந்த ரவுடியிசம் செல்லாது. இந்த நம்முடைய புதிய கூட்டமைப்பிலையும் அது செல்லாது என்பதை தெரிவித்துக்கொள்ள ரொம்ப